சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீதா கல்யாணத்துக்கு உதவி செய்யும் குடும்பத்தினர். விஜயா சொன்ன வார்த்தை. சீதா கல்யாணத்திற்கு குடும்பத்தினர் உதவி செய்ய விஜயா வார்த்தை ஒன்றை சொல்லியுள்ளார். இந்த சீரியலில் இன்றைய எபிசோடில் ஸ்ருதி ரூமில் யோசித்து கொண்டிருக்கிற ரவி வந்தவுடன், எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஃப்ரீ மைண்டாக இருக்கவே மாட்டியா என்று கேட்கிறார். எல்லா ரெஸ்டாரண்ட் பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல, எந்த விஷயத்தை நம்ம முழு ஈடுபாட்டோடு செய்யும்போது கஷ்டம் தெரியாது. நீ தெரியாத ஃபீல்டில் எதுக்கு உன்னை போட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டு இருக்க என்று சொல்லுகிறார். நீ கடைசி வரைக்கும் சம்பளம் வாங்குற ஆளாகவே இருக்க போறியா என்று கேட்க, அப்படி சொல்லு ஸ்ருதி, எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக நம்ம செய்யலாம் என்று சொல்ல, நானே இப்போ இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க போறேன் என்று சொல்ல ரவி சந்தோஷப்படுகிறார். ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி என்று சொன்னா, ஓவரா சந்தோஷப்படாத, சீதாவோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் ஸ்டாப் பண்ணி வைப்பேன் என்று சொல்லிவிட்டு, சீதா நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன், சமையல் வேலை ஃபுல்லாக நான் தான் எடுத்து செய்ய போகிறேன், அதனால் முத்து கிட்ட முன்னாடியே சொல்லிடணும் என்று சொல்ல, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என ஸ்ருதி சொல்கிறார். நீ ஒத்துக்கலைன்னா என்ன, நான் சொல்ல போறேன் என வெளியில் வர அண்ணாமலை வருகிறார். உடனே முத்து மீனாவை கூப்பிட வீட்டில் இருக்கும் அனைவரும் வருகின்றனர். மீனா கையில் பணத்தை கொடுத்து, இதில் 51,000 இருக்கிறது, என்னால் முடிந்தது கல்யாணத்துக்கு கொடுத்து இருக்கிறேன் என்று சொல்ல, விஜயா எதுக்கு இவ்வளவு கொடுத்தீங்க என்று கேட்கிறார். நம்ம குடும்பம் மாதிரி தான் அதுவும் என்று சொல்ல, விஜயா ஓவராக பேசுகிறார். உடனே ரவி முத்துவிடம், சமையல் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என்னோட ஆளுங்களை வைத்து சமைக்கிறேன் என்று சொல்ல, விஜயா இன்னும் அதிர்ச்சி அடைகிறார். அவன் என் பையன், அப்படித்தான் இருப்பான்னு என அண்ணாமலை சொல்லுகிறார். ஆனால் சுருதி, நான் இது ஒத்துக்க மாட்டேன் என சொல்ல, விஜயா நீ தாமா கரெக்டாக யோசிக்கிற என்று சொல்லி பாராட்ட, முத்து மீனாவும் அதான் சுருதிக்கு விருப்பம் இல்லை, விடு ரவி, நாங்கள் பார்த்துக்கிறோம் என சொல்லுகின்றனர். உடனே சுருதி, இவ்வளவு கம்மியாக செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன், நான் 3 சவரன் செயின் போட போறேன் என சொல்ல, விஜயா கடுப்பாகிறார். உடனே மீனாவின் குடும்பத்தை பற்றி தாழ்வாக பேச அண்ணாமலை கண்டிக்கிறார். முத்து மீனா வேண்டாம் என சொல்லியும் அண்ணாமலை எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார். உடனே மனோஜ் ரோஹிணி இடம், நீங்க என்ன பண்ண போறீங்க என்று கேட்க, நாங்க எதுக்கு பண்ணணும் என மனோஜ் சொல்லுகிறார். ரோஹிணி பொண்ணுக்கு நான் பிரைடல் மேக்கப் போறேன் என சொல்ல, மனோஜ் அமைதியாக இருக்கிறார். உடனே அண்ணாமலை, நீ மிக்சி கிரைண்டர் கொடுத்தது என்று சொல்ல, 10,000 ஆகும்பா என்று சொல்லுகிறார். பரவாயில்ல கொடு என்று சொன்னவுடன் விஜயா, நல்ல வேலை, 2 பொண்ணுங்களோட நிறுத்திட்டீங்க, இல்லைன்னா மாமனார் வீட்டிலேயே எல்லாத்தையும் புடுங்கி கல்யாணம் பண்ணி இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விடுகிறார். ஸ்ருதி கிச்சனுக்கு வர பின்னாலே வந்த ரோஹிணி ஸ்ருதியை நிற்க வைத்து கேள்வி கேட்கிறார். அன்னைக்கு நான் கேட்கும்போது பணத்தை கொடுக்கல, ஆனால் இப்போ மீனாவோட தங்கச்சிக்கு 3 சவரன் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ எனக்கு கேட்டால் உதவி என்ன ஆச்சு என்று கேட்க, நீங்கள் அவசரத்துக்கோ எமர்ஜென்சிக்கோ கேட்கல, ஆன்ட்டிக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் சொன்ன பொய்க்காக பயந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்காக நான் எப்படி கொடுக்க முடியும், அது நியாயமே இல்லையே என்று சொல்லுகிறார். அதே நான் இப்போ மீனாவோட தங்கச்சிக்கு கொடுத்தாலும் மீனா வேணான்னு தான் சொல்லுவாங்க, இது நாங்களா விருப்பப்பட்டு தான் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். பிறகு மீனா வந்தவுடன், எதுக்கு ஸ்ருதி, நாங்கள் பார்த்துக்கிறோம், 3 சவரன் ரொம்ப அதிகமாக இருக்கு என்று சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை மீனா, ஒரு வாட்டி சொன்னால் கண்டிப்பாக செஞ்சே தீர்வேன் என்ன சொல்லுகிறார். பிறகு ஒன்றாக நகை எடுக்க போக முடிவு எடுக்கின்றனர். BA ரோஹிணிக்கு ஃபோன் போட்டு, உனக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு, நான் முத்துக்கிட்ட விஷயத்தை சொல்லிடுவேன் என மிரட்டுகிறார். நைட்டு தூங்கும் நேரத்தில் ரோஹிணிக்கு தூக்கம் வராமல் BA மிரட்டியதை நினைத்து கொண்டிருக்க, வாய் தவறாய் சத்தமாக முத்துக்கிட்ட சொல்லிவிடக் கூடாது என்று சொல்லிவிட மனோஜ் எழுந்து விடுகிறார். உடனே ரோஹிணி தூங்குவது போல் செய்ய குடும்பத்தினர் அனைவரும் சத்தம் கேட்டு வந்து விடுகின்றனர். பிறகு என்ன நடக்கிறது, ரோஹிணி என்ன சொல்கிறார், மனோஜ் பதில் என்ன என்பதை இன்றைய எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.